ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை நடந்து இவங்க யாருமே இப்போ நீங்கள் சொல்கிறவங்களா ஒரு எளிய நபர்கள், பெரிய பின்புலம் இல்லாத நபர்கள். பின்புலம் இருக்கிற நபர்கள், சமூக செல்வாக்கு இருக்கிற நபர்களுக்கே இந்த நிலை. வீட்டு வாசலில் வெட்டுறாங்க ஆம்ஸ்ட்ராங்க, ஒரு பெரிய அமைச்சருடைய தம்பியை கொல்றாங்க. யார் கொன்னது, யார் என்ன நோக்கத்துக்காக கொல்லப்பட்டாங்க, இதனால இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இப்படின்னு வெளியில் செய்தி வந்தால் தான் குற்ற எண்ணிக்கை குறையும், குற்றவாளி அச்சப்படுவான். போகிறாங்க 90 நாளில் வெளியில் வராங்க. சாட்சி சொல்ல பயப்படுறதுனால, உரிய சாட்சிகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால அது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமாக எடுத்து விடுதலை செய்கிறோம்னு சொல்லிடுது நீதி. தானே நடக்குது. ஒரு கொலையாளன் ஒரு கொலையாளியை பார்த்து எவன் துணிஞ்சு சொல்லுவான். அப்படிப்பட்ட சட்ட பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லாதனால யார் சொல்லுவா? ஒரு மனைவி குழந்தைக்கு முன்னாடியே வண்டிகளை வச்சு கணவனை நடுச்சாலையில் கொல்ற அளவுக்கு கோரமான ஒரு மாநிலம். நான் முன்னாடிலாம் அது பீகாரில் தான் இப்படி நடக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி நம்ம மாநிலமும் இந்த அளவு